Hello friends, welcome to NTA Skill Channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப்பில் பட்டன் குரூப் சைஸை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இங்கே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பட்டன் குரூப் சைஸை வந்துட்டு உங்களால் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கான கிளாஸஸ் யூஸ் பண்ணி உங்களால் தாராளமாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். என்னென்ன கிளாஸஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா BTN group XS nothing but extra small அப்படின்ற ஒரு கிளாஸ் இருக்குது. BTN group SM அப்படின்னா ஸ்மால் அப்படின்ற ஒரு கிளாஸு. அடுத்து BTN group LG அப்படின்னா லார்ஜ் அப்படின்ற ஒரு கிளாஸ். ஓகேங்களா? ஸோ இந்த 3 டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் உங்களால் பூட்ஸ்ட்ராப்பில் பட்டன் குரூப்கான சைஸை உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ இந்த கிளாஸை எப்படி யூஸ் பண்ணுறது, அதை யூஸ் பண்ணுறப்ப எப்படி நம்மளுக்கு அவுட்புட் சேஞ்ச் ஆகுது அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிளில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், விஷுவல் ஸ்டுடியோ கோட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஃபைல் ஒன்று நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ பூட்ஸ்ட்ராப் பட்டன் குரூப் சைஸ் .html ஒரு ஃபைல் ஒன்று நான் இந்த இடத்துல க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு பூட்ஸ்ட்ராப்கான ஸ்ட்ரக்சர் வேணும் அப்படின்றனால இந்த கோட் நான் காப்பி பண்ணிக்கிறேன், பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே டைட்டில் நான் சேஞ்ச் பண்ணுறேன், அதாவது பட்டன் குரூப் சைஸஸ் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நான் கொடுத்துக்கிறேன் டைட்டில். நெக்ஸ்ட் பாடி டேக்கில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிம்பிளாக வந்துட்டு ஒரு பிரேக் டேக் கொடுத்துக்கிறேன். பிரேக் டேக் கொடுத்துட்டு டிவ் எலிமெண்ட், இதில் வந்துட்டு கண்டெய்னர் அப்படின்ற கிளாஸ் எடுத்துக்கிறேன். லேஅவுட் பர்பஸ்க்காக நான் கண்டெய்னர் அப்படின்ற ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவ் டேக். ஓகே, ஸோ இந்த டிவ் டேகை நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓகே இந்த டிவ் டேகுக்குள்ளே ஒரு ஆங்கர் டேக். ஸோ இங்கே வந்துட்டு HTML, ஓகே அகெயின் ஒரு ஆங்கர் டேக், CSS அகெயின் ஒரு ஆங்கர் டேக், இங்கே வந்துட்டு JavaScript அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன் இந்த இடத்துல. ஓகே ஃபைன். ஸோ கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே கிளாஸ் BTN group அப்படின்னு சொல்லிட்டு நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். அதே மாதிரி இது எல்லாத்தையும் இப்போ லிங்க்லேருந்து நான் பட்டனாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றனால கிளாஸ் BTN ஓகே BTN ப்ரைமரி அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், கிளாஸ் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதே கிளாஸ் தான் வந்துட்டு நான் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் ஜஸ்ட் இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ இதனுடைய அவுட்புட்டை நம்ம செக் பண்ணலாம். நல்லா கவனிங்க, அவுட்புட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு டைம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டெய்னர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அந்த கண்டெய்னருக்குள்ளே ஒரு பட்டன் குரூப், அதாவது இந்த 3 பட்டனையும் நான் குரூப்பாக ஓகேங்களா எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு குரூப்பாக நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த 3 பட்டனையும் கம்பைன் பண்ணி ஒரு குரூப்பாக எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதுதான் இங்கே நம்ம பண்ணியிருக்கோம். அவுட்புட்டை நம்ம செக் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா 3 பட்டனும் கம்பைன் பண்ணி ஒரு குரூப்பாக இருக்குது எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கனாலே தெரியும். ஓகேங்களா? சரி ரைட்டு. இப்போ என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் இந்த கோடை அப்படி நான் காப்பி பண்ணிக்கிறேன். அதாவது இந்த பட்டன் குரூப் இருக்கு இல்லையா, இதை அப்படி நான் காப்பி பண்ணிக்கிட்டு ஒரு பிரேக் கொடுத்துட்டு அகெயின் நான் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எதுக்காக நான் காப்பி பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு நிறைய பட்டன் குரூப் வேணும் அப்படின்றனால நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ஆண்ட்ராய்டு அப்படின்றத நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃப்ளட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இது நெக்ஸ்ட் குரூப். ஓகே, ஸோ நம்ம பெட்டர் என்ன பண்ணலாம்னா ஒன் மோர் பிஆர் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் அடுத்த பட்டன் குரூப் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அகெயின் நான் என்ன பண்ணுறேன்னா இதே மாதிரி இந்த இடத்துல ஓகே பிஆர் டேக். ஸோ அகெயின் ஒரு பட்டன் குரூப் நான் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ப்ரிங் பூட். ஓகே, இங்கே வந்துட்டு REST API. ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா JUnit அப்படின்ற மாதிரி நான் சில வேல்யூஸ் இந்த இடத்துல நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இது தேர்டு பட்டன் குரூப். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் 3 பட்டன் குரூப் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதனுடைய சைஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கான கிளாஸ் வெரி சிம்பிள், BTN group ஓகே LGன்னு கொடுத்தனா எனக்கு என்ன ஆகுது, இந்த 2 பட்டன் குரூப்பும் நார்மலாக இருக்குது. பட் இது மட்டும் எனக்கு லார்ஜ் ஸ்கேல், அதாவது லார்ஜ் சைஸில் எனக்கு இருக்குது. ரீசன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் BTN group LG அப்படின்ற கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் அடுத்தது நெக்ஸ்ட்டு இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா BTN group SM அப்படின்னா ஸ்மால்,
ஓகே, இதை விட இது எனக்கு எப்படி இருக்குது, ஸ்மால் சைஸில் இருக்குது. ஓகேங்களா, இருக்கிறதுல இதுதான் பெருசு, அதை விட இது ரொம்ப நார்மலை விட இது ரொம்ப சின்னது. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்த கிளாஸ் நான் யூஸ் பண்ணுறேன். btn group xs நத்திங் பட் எக்ஸ்ட்ரா ஸ்மால் அப்படின்னு கொண்டு வரேன். ஓகேங்களா, ஸோ இதை விடவும் பார்த்தீங்கன்னா இது எனக்கு இன்னும் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது மாதிரி தான் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பட்டன் குரூப்கான சைஸை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். என்னென்ன கிளாஸ் யூஸ் பண்ணுறப்ப என்னென்ன மாதிரி அவுட்புட் சேஞ்ச் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்ட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.